கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என்னதான் நியர்பை பக்கத்து ஊரா இருந்தாலுமே இந்த தொகுதி மக்களுக்கு தாவேகா அப்படின்னாலே விஜய் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. நீங்க முதல் முறையா நிர்மல் குமாரா ஒரு வேட்பாளரா போகும்போது மக்கள் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பார்த்தாங்க? இல்ல, எப்பவுமே மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா அது என்னுடைய கடமை. அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கணும். ஏன்னா என்னை நம்பி வாக்களிக்க போறாங்க. அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கணும். நான் யாருன்னு சொல்லணும். நான் இங்க அவங்களுக்கு என்னவா இருப்பேன்னு சொல்லணும். கண்டிப்பாக அதை என்னால இந்த 4 நாட்கள் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. இன்னொன்னு, நான் அவங்களோட இருப்பேனான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா நான் இங்கதான். என்னுடைய வீடு எல்லாமே இங்கேயும் எனக்கு எல்லாமே இடம் எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடு இங்க செட்டில் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு கடந்த இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் உறுதியாக இருக்கிறேன். திருப்பரங்குன்றத்துல நம்மளுடைய இங்க ஒரு வீடு எடுத்து நான் இங்கேயே செட்டில் ஆகணும்ல உறுதியா இருக்கிறேன். கண்டிப்பா இது என்னுடைய அடுத்த காலங்கள் முழுவதும் நான் திருப்பரங்குன்றத்திலே என்னுடைய குடும்பத்தையும் செட்டில் பண்ணி இங்கேயே இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும். நான் அதுக்காக தான் நம்ம அடுத்த கடத்த போறோம். அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வாக்களிக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுக்கணும். திருப்பரங்குன்றம் வேட்பாளரா நிர்மல் குமாரா அறிவிச்சாச்சு. உங்க கட்சி தலைவர் அடுத்து உங்களுக்கு என்ன சொன்னாரு, என்ன அட்வைஸ் பண்ணாரு? இல்லை, ஏன்னா இது முக்கியமான இடம். திருப்பரங்குன்றம் லாஸ்ட் 1 இயரா ரொம்ப சென்சிட்டிவா கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம உறுதியா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய சாய்ஸ் தான் திருப்பரங்குன்றம். எனக்கு சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கள் பழக்கப்பட்டு வாழ்ந்த இடம், அடிக்கடி வந்துட்டு போற இடம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தை வைத்து இன்னைக்கு திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சி சரி மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவை கிரியேட் பண்ணி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அமைதியை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது. நிறைய பேருக்கு இப்ப நீங்க போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க. எங்க போனாலும் மிலிட்ரி கேம்ப் இருக்கும். ஒரு மிலிட்ரி பேஸ் எப்படி இருந்தா இருக்கும்? திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி 40-50 செக் போஸ்ட் இருக்கும். நீங்க எங்க போனாலும் ஆதார் கார்டை எழுதி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. மக்கள் யாரா போனா அவங்களுடைய முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி போற மாதிரி இருக்கு. உள்ள எல்லாம் பயத்தோட போற மாதிரி இருக்கு. இது எங்க இதை என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுது. இது எங்க போய் இவங்க முடிப்பாங்கன்னு ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியுது. இதை சுலபமாக இவர்களால் அவர் அயோத்தியாவாக மாற்ற முடியும் பாரதிய ஜனதா. திமுக அதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அலோவ் பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு சிறுபான்மை மக்களுடைய கன்சல்டேஷன் கிடைக்கும். இந்த பாருங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துரும்னு பயமுறுத்தினு அதெல்லாம் நடக்க போகும் தவறுகள் ஒரு வாழ்நாள் தவறாக இருக்கும், ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும். அதை திமுக எப்பயும் தமிழ்நாட்டுக்காக செஞ்சுட்டு இருக்கு. காவேரி இஷ்யூல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 70 வருடங்களாக இவங்க திமுக கச்சத்தீவிலிருந்து பாத்தீங்கன்னா திமுக செய்த பல வரலாற்று பிழைகள் தான் நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம் அந்த உரிமையை எடுக்கிறதுக்கு. இதையும் தவறு செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு எங்கனாலதான் முடியும். நாங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எவனா இருந்தாலும் பார்ப்போம், யாரா இருந்தாலும் பார்ப்போம். யாரு மிரட்டினாலும் யாருக்கும் எங்களுடைய தலைவர் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இந்த இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக அமைதியை நிலைநாட்ட வேண்டும். கண்டிப்பா எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் ஒரு அரசோ யாருமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அமைதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கும். இது இங்க இருந்து தொடங்கும். யாருடைய தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது இங்க இருந்து தொடங்கும் தான். அந்த உறுதியை நாங்க கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய தலைவர் என்னோட இங்க நிக்க வச்சு. ஓகே, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.